अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலானுடைய மாதத்தின் ஏறத்தாழ 25 நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக இந்த இரவினுடைய இரவு தொழுகை நிறைவேற்றிய நிலையில் அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் அல்லாஹுவின் அழகிய படைப்பு மனிதன் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக மனிதனுடைய குணாதிசயங்களை குறித்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் மனிதன் கஞ்சனாக இருக்கிறான் என்கிற அந்த தலைப்பில் மனித குலத்தில் வெளிப்படக்கூடிய அந்த கஞ்சத்தனத்தை குறித்த செய்திகளை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் எதை பற்றியதென்றால், இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் உலகத்தில் சில சோதனைகளை கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது நம்பிக்கை இழந்தவனாக மாறிவிடுகிறான். நிராசை அடைந்தவனாக மாறி இறைவனையும் சரி, தன்னோடு வாழக்கூடிய பழகக்கூடிய மக்களையும் சரி, அவன் விரக்தி அடைந்த ஒரு நிலைக்கு இந்த மனிதன் சென்று விடுகிறான் என்பதை குர்ஆன் நமக்கு எவ்வாறு சொல்லித் தருகிறது என்பதையும், இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு இஸ்லாம் காட்டுகிற சில அழகிய வலியூட்டுதல்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்குர்ஆனில் சூரா ஃபுசிலத் என்கிற 41வது அத்தியாயம் 49வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்அமுல் இன்சானு மின் துஆஇல் கைர். மனிதன் இருக்கிறானே, நல்லதை கேட்பதில் அவன் ஒருபோதும் சோர்வடைவது கிடையாது. அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, கேட்டதெல்லாம் அல்லாஹ் தருவான்னு சொன்னா இவன் என்ன அடையிறது கிடையாது, சோர்வு அடையிறது கிடையாது. அல்லாஹ் ரொம்ப கேட்டுட்டேன், என்னால கேட்க முடியல என்று அவன் உட்கார மாட்டான். தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரத்தில் வயின் மஸ்ஸகுல் ஷர்ரு, அவனுக்கு ஒரு தீமை ஏற்படுமே ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் நிராசை அடைந்தவனாக நம்பிக்கை இழந்தவனாக இவன் மாறிவிடுகிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. நன்மை ஏற்படும் போது இருக்கிற அந்த தன்மை தீமை ஏற்படும் போது நடக்கல. அவனுக்கு ஒரு வீடு கட்டும் போது இருக்கிற மனசு எப்படி இல்ல, வீடு இடியும் போது அந்த மனசு வரல. ஒரு வியாபாரத்தில் கோடி ரூபாய் கிடைக்கும் போது இருக்கிற மனசு வியாபாரத்தில் நஷ்டமடைந்து நடுத்தருவுக்கு வரும்போது அந்த மனசு இல்ல. நன்மைகளை மட்டுமே அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், கஷ்டங்களை நான் அடைந்து விடக் கூடாது என்கிற குறுகிய உள்ளம் கொண்டவனாகத்தான் இந்த மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். அதே போன்று அதிகமாக தொழுகையில் ஓதப்படுகிற ஒரு அத்தியாயம் சூரா ஃபஜ்ர் என்கிற 89வது அத்தியாயத்தின் 15-16வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நிஅமா. இந்த மனிதன் இருக்கிறானே, இவனுக்கு நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்புகிற அவன் பிடித்த காரியத்தை அவனுக்கு அதிகமாக கொடுத்து அவனை சோதிக்கும் பொழுது ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்கிறான். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபக்கதர அலைஹி ரிஸ்கஹ், அவனுக்கு கொடுத்த வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பிடிச்சிட்டான் வைங்க, அல்லாஹ் சுருக்கி விட்டான், குறைத்து விடுவானே ஆனால் ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று பேசுகிறான் இந்த மனிதன். எப்படி வார்த்தை மாறுதுன்னு பாருங்க. நிறைய பணம் கிடைச்சா அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான்னு பேசுற இந்த வார்த்தை, பணம் குறைவாக பொருளாதாரம் குறைவாக இவன் கேட்டது குறைவாக கிடைத்தால் என்னை இறைவன் இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லுவது மனிதனுடைய தன்மை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். இந்த தன்மை எப்படி மாறும் என்று கேட்டால், இறை அருளில் இருந்து ஒருவனை நிராசை அடைய வைத்துவிடும். அதனால தான் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அருளை குறித்து அதிகமாக பேசுகிறான். அல்லாஹ் அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கினான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும், தனக்கு எதிராக வரம்பு மீறிய நடிகார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ,
அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்க கூடிய இடத்தில் இருக்கிறான். நீ என்ன பண்ணிராத, மன்னிப்பான அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானே, நமக்கு நரகம் கிடைக்குமே, நமக்கு வாழ்க்கை இருக்காத மறுமையில என்று நீ செய்த தீமையை நினைத்து நீ ஒருபோதும் நிராசை அடைந்தவனாக மாறிவிடாது என்று மார்க்கம் காட்டுகிறது. சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற, சஹீஹ் புகாரி முஸ்லிம் உட்பட ஏராளமான நூல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழி. முஸ்லிமிலே 5339வது நபிமொழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், முந்தைய காலத்தில் ஒரு மனிதர் 99 கொலை பண்ணியிருக்கிறார். எத்தனை கொலை? 99 கொலையை செய்த ஒரு மனிதர் ஒரு பாதிரியாரை சந்திக்கிறார். அன்றைய காலத்தில் மார்க்க அறிஞர்களாக இருந்த ஒருவர், கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்த ஒரு மார்க்க அறிஞர். அப்போது அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள். அந்த பாதிரியாரை சந்தித்து இந்த மனிதர் என்ன கேட்கிறாரு, நான் 99 கொலை பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஏதாவது பாவ விமோச்சனம் கிடைக்குமா, இறைவன் என்னை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா என்று கேட்கிறார். அப்ப அந்த பாதிரியார் என்ன சொல்றாரு, மனித உயிர்னு சாதாரண விஷயமா, நீ 99 பேரோட குடும்பத்தை வாழ்க்கை நாசமாக்கிட்டு சீரழிச்சிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறேன், உன்னை எப்படி இறைவன் மன்னிப்பான், மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அவர் நிராசை ஏற்படுத்துகிற விதத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறார். இது இவருக்கு என்ன பண்ணுது, கடுமையான கோபத்தை மறுபடியும் தூண்டுகிறது. அவரையும் கொன்று 100 ஆக்கியாச்சு. எத்தனை ஆயாச்சு இப்போ? 99 கொலையை பண்ணிட்டா மன்னிப்பு உண்டான் வந்து ஒரு பாதிரியார்கிட்ட கேட்கிறார். அந்த பாதிரியார் என்ன செய்கிறார், மீண்டும் அந்த மனிதனிடத்தில் நிராசை அதிகப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கு எப்படிப்பா பாவ மன்னிப்பு கிடைக்கும், அதெல்லாம் மன்னிப்பு கிடையாது என்று சொன்ன உடனே அந்த அடியாரையும் சேர்த்து கொலை செய்து 100ஆக மாற்றுகிறார். இன்னொருவர்கிட்ட போறார், மார்க்க தீர்ப்பை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, ஒரு கெட்ட ஊர் அது, அந்த ஊரை விட்டு வெளியே வந்துரு, நல்ல மக்கள் வாழுகிற வழிபாடுகளை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆபீதுகளாக இருக்கக்கூடிய மக்களை தேடி நீ பயணி, அவங்களோட வாழு, அதிகமாக வழிபாடு செய், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான், நீ கவலை இல்லாமல் நீ வாழ்ந்து மரணிக்கலாம் என்று சொல்லி இந்த ஊரை விட்டு வெளியேறி நல்லவர்களோடு சேர்ந்து வாழு, உன் பழக்கத்தை மாற்றிக்கொள், இறைவன் உனக்கு மன்னிப்பை வழங்குவான் என்று ஆசையை ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தை அந்த மனிதனிடத்தில் ஒரு மனிதர் பயன்படுத்துகிறார். இவர் என்ன பண்றாரு, எல்லா தீமைகளும் கைவிடுகிறார். இனிமேல் இந்த ஊரே வேண்டாம் என்று ஊரை விட்டு வெளியேறுகிறார். வேறு ஒரு நல்லவர்கள் இருக்கிற வழிபாடுகளை செய்யக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்கள் வாழக்கூடிய ஊரை நோக்கி பயணிக்கிறார். அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது மௌத்தாயிட்டார். எப்ப மௌத்தாயிட்டாரு, நான் ஊருக்குள்ள போகல, வழிபாட செய்யல, தொழுவல, நோன்பு வைக்கல, நல்ல அமல்களை செய்யல, செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டு செல்கிறார். செல்லுகிற வழியிலேயே மௌத்தாகி விடுகிறார். இவர் 2 வகையான வானவர்கள் வருகிறார்கள். நல்லவர்களுக்கு ஒரு விதமான மலக்குள் மௌத்து, கெட்டவர்களுக்கு ஒரு விதமான மலக்குள் மௌத்து. இப்ப 2 விதமான வானவர்கள் வந்து இந்த அடியாரை யார் எடுத்து விட்டு செல்வது அப்படின்னு ஒரு சின்ன சர்ச்சை ஏற்படுகிறது. இந்த கெட்ட விதமான மரணங்களை பறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற வானவர் சொல்கிறார், இந்த மனிதர் இருக்கிறாரே ஒரு நன்மை செய்யல, வாழ்நாள யாருக்காவது ஏழை எளியவனுக்கு கொடுத்திருக்கிறானா, எவனையாவது வாழ விட்டுருக்கிறானா, எவனுக்காவது இறக்கப்பட்டிருக்கிறானா, ஒரு நாள் அல்லாஹ்வை நினைச்சு தொழுதிருப்பானா, எனவே இவன் நரகத்திற்குரியவன் என்கிறார் அந்த வானவர். இன்னொரு வானவர் சொல்கிறார், இல்ல அவன் நன்மையை நோக்கி பயணிச்சுட்டான், அவன் தீமை செஞ்சது ஒரு காலம் இருந்துச்சு, திருந்திட்டான், பயணிக்க ஆரம்பித்து விட்டான், எனவே இவன் நன்மைக்குரியவனாகத்தான் இருப்பான் என்கிறார் அவர். இப்ப அல்லாஹ் என்ன பண்ற, 3வது ஒரு வானவரை மனித உருவத்தில் அனுப்பி வைக்கிறான். அந்த வானவர் இருக்கிற அந்த வானவர்களிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் 2 பேருடைய ஊர் தொலை தூரத்தை அளவிடுங்கள், கெட்ட ஊர்ல இருந்து இந்த பாடி வரைக்கும் மையம் வரைக்கும் உள்ளதை அளவிடுங்கள், இந்த மையத்திலிருந்து நல்ல ஊர் வரை அளவிடுங்கள், எந்த ஊர் இந்த மையத்துக்கு நெருக்கத்தில் இருக்கிறதோ அவர் அதற்குரியவராக பார்க்கப்படுவார் என்று சொல்லி கடைசியில் அளவிடப்படுகிறது. இந்த அடியார் நல்ல ஊருக்கு மிக நெருக்கத்தில், ஊருக்குள்ள நுழையல, நல்ல ஊருக்கு நெருக்கத்தில் இருக்கிறார். எனவே இவரை அல்லாஹ் மன்னித்தான், இவருக்கு அல்லாஹ் சுவனத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பை பெற்றவராக நாளை மறுமையிலே மாறுவார் என்கிற அளவிற்கு மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு பெரிய மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை செய்திருந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தை ஆஸ்வாசப்படுத்துகிற, அமைதிப்படுத்துகிற போதனை நோக்கி இஸ்லாம் அழைத்து செல்லும். திருக்குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், வலா தஹீனு வலா தஹ்சனு அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். மக்களே, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஈமான் கொண்டு இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தான் உயர்வை அடைவீர்கள். நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாத, நீ கவலையே படாத, உனக்கு அல்லாஹ் இருக்கிறான், பக்கபலமாக நிற்கிறான் என்று நிராசை அடையக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தை மென்மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய போதனைகள் வாயிலாக. குடும்பங்கள் சூழ்நிலைகள் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். சில மக்கள், ஆண்கள் என்ன செய்வார்கள், வியாபாரத்தை தொடங்குவார்கள்.
வியாபாரம் கை கொடுக்காது. எல்லாருக்கும் கை கொடுத்துருச்சுன்னா எல்லாரும் தான் பணக்காரன் ஆயிடுவானே, எல்லாரும் கை கொடுக்குமா? கை கொடுக்காது. பல பேர் வியாபாரத்தை தொடங்குவார்கள், வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்த உடனே நிராசை அடைந்து வீட்டிலே முடங்கி விடக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியும். எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே வராது, நான் முட்டாள் என்று தன்னைத்தானே பழித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உண்டு. பல பேர்லாம் தாழ்வு மனப்பான்மையோட பல பிள்ளைங்க வளரும். எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது. பல பிள்ளைகளை இப்படி வளர்த்து விடுவார்கள், பலரை முட்டாள்களாகவே ஆக்கி விடுவார்கள். பல பிள்ளைகளை இன்றைக்கு வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் தாழ்வு மனப்பான்மை சிந்தனையோடையே வளர்த்து விடுகிறார்கள். காரணம், அவர்கள் உள்ளத்தை நிராசை அடைய வைக்கக்கூடிய ஒரு பண்பாடு. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகுனங்கிறது கிடையாது. என்ன கிடையாது? இந்த ஆந்தை சகுனம், பறவை சகுனம், காக்கா சகுனம், இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசுவது உண்டு நாங்கள் ரசூல். அது என்ன நல்ல வார்த்தைகள்? நபி அவர்கள் சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யக்குல் கைரன் அவு லியஸ்முத். பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி இருங்கள். நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் இதை செய்யுங்கன்னு நாங்கள் ரசூல். நல்ல வார்த்தைகளை பேசுவது இருக்கிறதே, துவண்டு கடக்கக்கூடியவனுடைய உள்ளத்தை கூட அதை சீர்படுத்தி விடும் நல்ல வார்த்தை. மார்க்கம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் அதை வழிகாட்டியும் இருக்கிறார்கள். எத்தனையோ பலகீனமான மக்களை ரசூலுல்லாஹ் தட்டி கொடுத்து உயர்வான இடத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். பல பலகீனமான இடத்தில் உள்ளவர்களை அமல்களிலே முந்தி நிற்கக்கூடிய இடத்தில் வைத்தார்கள். பலகீனமான சிந்தனை கொண்டவர்களை ஜிஹாதிலே முந்தைய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சகுனத்தை நம்பவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் சில ஆசை வார்த்தைக்கு ஏக்கப்பட்டு ஓடி வரும் என்பதை உணர்ந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ். அந்த சிந்தனை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. அதுக்கு மாற்றமான காரியம் அல்லாஹ்ட்ட எவ்வளவு பெரிய கோபத்தை தரும் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு முன்னால் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் 2 முஸ்லிம் மனிதர்கள். 2 பேர் யாரு? முஸ்லிம்கள். ஒரு மனிதர் அதிகம் வழிபடக்கூடிய நபர், அதிகமாக தொழுகை, நோன்பு, மற்ற இபாதத்துகளில் ஈடுபடுகிறார். இன்னொருவர் முஸ்லிம், ஈமான் கொண்டிருக்கிறார், அமலே இருக்காது, பாவம் இருக்கும், நன்மைகள்லாம் ஒண்ணு இருக்காது. இந்த நன்மை இல்லாத மனிதரிடத்தில் நன்மை உள்ள வழிபாடுகள் உள்ளவர் போய் தாவா செய்கிறார். நல்லபடியா தொழுப்பா, எப்பனாலும் மௌத்து வந்துடும், சீக்கிரத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பை தேடிட்டு சாகணும் அப்படின்னு பல முறை தாவாவை செய்கிறார். இது வரைக்கும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நாள் தாவா செய்யும் போது அந்த தீமையில் உள்ள முஸ்லீம் சொல்லுகிறார், உன் வேலையை பார்த்துட்டு போன்ட்டார். உன் வேலையை பார்த்துட்டு போயா, உன் வேலையை பார்த்துட்டு, எங்களுக்கு தெரியும் என்ன மாத்திக்க, நான் பார்த்துக்கிறேன், நான் திருந்திக்கிறேன் அப்படின்ட்டார். தீமையில் உள்ளவன் வார்த்தை இப்படிதான் இருக்கும். தீமையில் உள்ளவன் வார்த்தை எப்படி இருக்கும்? என்ன பார்த்துக்க, எனக்கு தெரியும், நீ எனக்கு தாவா பண்ணாதேன்பா. அவன் அப்படித்தான் பேசுவான். இந்த அடியார் என்ன பண்றாருன்னா, நிராசை ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் உன் பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மீது ஆணையாக. அல்லாஹ் மேல சத்தியமா, அல்லாஹ் உன் பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இருவரும் ஒரு காலம் கழிந்து மரணிக்கிறார்கள். மறுமை நாளில் இந்த 2 அடியார்களும் அல்லாஹ்வால் பிடிக்கப்படுவார்கள். யாரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீ சொன்னாயோ அவரை நான் மன்னிச்சிட்டேன். அவர் பாவி, அவர் தொழுவல, அவர் நோன்பு வைக்கல, அவர் நன்மையில் ஈடுபடல, அவர் பாவத்தை செய்தவர். நான் மன்னிக்க மாட்டேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கிறல்ல, நான் அவனை மன்னிச்சிட்டேன். நான் மன்னிக்க மாட்டேன் என்னை பற்றி தவறுதலாக நிராசை ஏற்படுத்துகிற வார்த்தை நீ சொன்னியா இல்லையா, உன்னை நான் மன்னிக்கிறேன், நீ நரகம் போன்றான்ல. எப்படி விதி மாறுது தெரியுதா? இறைவனை பொறுத்தவரை அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணங்களை சமுதாயத்துக்கு மத்தியில் விதைப்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை. மக்கள் ஆர்வம் ஊட்டுங்கள். எத்தனையோ பல மக்கள் தங்களால் எதுவுமே முடியாது என்று துவண்டு வீடுகளில் கிடக்கிறார்கள். பல பெண்கள் தங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது நினைக்கிற இடத்துல உண்டு. பல ஆண் பிள்ளைகள் தங்களால் எதுவுமே நடக்காது என்று நினைக்கிற இடத்தில் உண்டு. அவர்களை கேலி கிண்டல் செய்து இவர்களை முட்டாளாக, நீ குள்ளமானவன், நீ உயரமானவன், நீ குண்டானவன், நீ ஒல்லியானவன், நீ கருப்பன், நீ சிவப்பன், நீ நோய் உள்ளவன், நீ பலகீனமானவன், நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன், அந்த குடும்பத்துக்காரன் என்று சொல்லி ஒருவனை மட்டப்படுத்தி கீழே தள்ளிவிடுகிற அந்த பண்பாடு இருக்கிறது இஸ்லாத்தில் மிக மோசமான நிலை. எப்படி செய்ய வேண்டுமாம்? அவனுக்கு ஆர்வத்தை மூட்டு, அவன் உண்மையில் சாதிக்கக்கூடியவன் தான் என்கிற வார்த்தை நீ சொல். யாரையுமே அல்லாஹ் இந்த துன்யால வீணுக்குன்னு படைக்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை சொல்லுகிறான், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகீனா அதாபன்னார். இறைவா, இந்த துன்யாவில் எதையுமே நீ வீணுக்கு படைக்கவில்லை. எதையுமே படைக்கலன்னா உங்க பிள்ளை அல்ல வீணுக்குன்னு படைக்கல, உங்க மனைவி அல்ல வீணுக்குன்னு படைக்கல, உங்கள் கணவரை அல்ல வீணுக்குன்னு படைக்கல, உங்கள் குடும்பத்தாரை அல்ல வீணுக்குன்னு படைக்கல.
படைக்கல. துன்யாவினுடைய கடைக்கொடியில் இருக்கிற ஒரு தூசி துரும்பை கூட அல்லாஹ் வீணுக்குன்னு படைக்கல. ஒரு காரணத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். எல்லோரையும் ஆர்வமூட்டி அவர்களை உயர்வான இடத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு நிராசை ஏற்படுத்தி நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லை, ஒன்றுக்கும் பயன்பட மாட்டாய், நீ முட்டாள் என்று சொல்லி உதாசீனப்படுத்தி ஓரம் கட்டக்கூடிய காரியம் இஸ்லாத்திலே மிக மோசமான ஒரு பண்பு. அப்படி செய்யக்கூடியது பல மக்களை வழிகெடுத்துரும், பலரை இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்திவிடும். யாருக்கெல்லாம் இறைவனுடைய சோதனைகள் தொடர்ச்சியாக வருகிறதோ, நபி அவர்களுடைய வார்த்தை அழக பாருங்க. ஒருத்தனுக்கு புள்ள மௌத்தாகுதுன்னு வைங்க, அடுத்து கடன் நஷ்டமாகுது, அடுத்து ஆக்சிடென்ட் ஆகி கை போகுது, அடுத்தவனுக்கு ஒரு பெரிய நோய் வருது, அடுத்து வீட்டில் உள்ள நெருக்கமான மௌத்தா வராங்க. தொடர்ச்சியாக பிரச்சனை வந்தால் சமுதாயத்தில் உள்ளவர்கள் இது நாள் வரை வைத்த பேர் என்ன தெரியுமா? இவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று சொல்வார்கள், இவன் துர்பாக்கியசாலி என்று சொல்வார்கள், இவன் ஏராளமான இறைவனுக்கு வெறுப்புக்குரிய காரியத்தை செய்ததால் தான் இவன் நஷ்டத்தை அனுபவிக்கிறான் என்று சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. யாரை அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ அவருக்கு தொடர்ச்சியாக சோதனைகளை தரான். உனக்கு சோதனை தரான்னா அல்லாஹ் உன்னை விரும்புறான்னு அர்த்தம்னு சொல்லி வித்தியாசமான கோணத்தில் மனித குலத்தினுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பியவர் அல்லாஹ்வுடைய தூதர். உலகத்தில் யாருமே அப்படி பேசல இல்லங்க. தினம் தினம் எனக்கு கஷ்டம், தினம் தினம் அழுக, தினம் தினம் வேதனை, தினம் தினம் பாடுபடுகிறேன். ஆனால் வாழ்க்கையின் ஒரு ஒளியை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு நல்லதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று ஏக்கத்தோடு வாழக்கூடிய மனிதர்களை சமுதாயம் சொல்லி இருக்கிறது, நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன், நீ வாழ தகுதியற்றவன், நீ முட்டாள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறை நேசத்திற்குரியவன், அதனால் தான் நீ சோதிக்கப்படுகிறாய், உன் சோதனைகள் தொடர்ந்தால் நீ இறைவனுடைய நேசத்தை நீ பெறுகிறாய் என்று சொல்லி தட்டி எழுப்பியவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். மனிதனுடைய தன்மை அப்படித்தான். தொடர்ச்சியாக தோல்வியை ஒருவன் சந்திக்கிறான் என்றால் அவனை நிராசை அடைந்தவனாக மாற்றி விடுவது அல்ல நம்முடைய வேலை. அவனுக்கான உத்வேகத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தில் நீயும் வாழ வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு வரலாற்று செய்தியை, சமீபத்திலே வாழ்ந்து மரணித்த, ஒரு ஏறத்தாழ 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு மரணித்த ஒரு இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணியினுடைய சம்பவத்தை இந்த தருணத்தில் சொல்லுவது ஒரு நியாயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமினா அஸ்லிமி என்ற ஒரு பெண்மணி அமெரிக்காவில் 1975 ஆண்டு, இந்த 75வது வருஷம் அவங்களுக்கு ஏறத்தாழ 30 வயசு ஆகுது. ஆமினா அஸ்லிமி என்ற இந்த பெண் கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே வளர்ந்தவள். இவருக்கு கணவர் கிறிஸ்துவர், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 5 வயசு மதிக்கத்தக்க பிள்ளைகள். இந்த பெண் ஏராளமான படிப்புகளை படித்திருக்கிறார். மேல் படிப்புக்கு கம்ப்யூட்டர் ரீதியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அடுத்த கட்ட முயற்சியை எடுப்பதற்கு ஒரு இடத்துல அன்றைய காலம்தான் முதல்ல இன்டர்நெட் மூலமாக கல்விக்கு பதிவு செய்யக்கூடிய ஆண்டு தான் 1975 தான் இன்டர்நெட்ல பதிவு செய்யலாம் அப்படின்னு உருவாகிற காலம். இந்த பெண் தன்னுடைய பெயரை ஒரு பல்கலைக்கழகத்தில் தன் பெயரை பதிவு செய்துவிட்டு வேறு ஒரு தேசத்தில் சுற்றுலாவுக்காக சம்மர் வெக்கேஷனுக்கு போறாங்க கணவன் பிள்ளைகளோடு. திரும்பி வந்து பார்க்கும்போது இவர் கேட்ட கோர்ஸ் கிடைக்கல, வேற கோர்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்க பக்கத்தில் இருந்திருக்கணும், வெளியூர் போனதால மாற்ற முடியல. இப்ப கிடைச்ச கோர்ஸை விட்டுட்டா ஸ்காலர்ஷிப் போயிடும். அப்பமெல்லாம் ஸ்காலர்ஷிப் அமெரிக்கா கொடுத்தது பெண்களுக்கு. அப்ப அந்த ஸ்காலர்ஷிப்பை இழக்க வேண்டிய நேரிடுமே என்று நினைத்து தனக்கு பிடிக்காத ஒரு துறை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். வகுப்பறைக்கு போகிறார். ஏராளமான அரபுகுல பெண்கள் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய பெண்கள். அந்த இஸ்லாமிய பெண்களை பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு கடுமையான வெறுப்பு. இந்த பொம்பளைல என்ன வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நாகரிகம் தெரியாத தீவிரவாத கூட்டம் அப்படின்னு இந்த பெண் நினைத்து கொண்டு ஒதுங்குகிறார். கணவர் தட்டி கொடுக்கிறார், நீ போமா, யார் நம்ம இருந்தா நமக்கு என்ன, நமக்கு கல்விதான் முக்கியம், நம்மளை கடவுள் அதுக்கு தான் படைச்சிருக்கிறார், நீ போ, நல்லபடியா படிச்சுட்டு வான்னு கணவர் அனுப்பி வைக்கிறார். இந்த பெண் முடிவு எடுக்கிறாங்க, நான் கிறிஸ்துவத்தை போதித்த அந்த அரபுகுல பெண்களை இஸ்லாத்தின் கிறிஸ்துவத்தை நோக்கி அழைக்க போகிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டவர்களை வெளியேற்ற போகிறேன் என்று சொல்லி போறாங்க. ஒரு பக்கம் கல்வியை பார்க்கிறார்கள், மறுபக்கம் பைபிளை கொண்டு தாவாவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாட்கள் போகுது, அந்த பெண்கள்ட்ட எந்த மாற்றமும் இல்லை. முஸ்லிம் பெண்கள் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு போறாங்க. ஒரு பெரிய மாற்றம் வரல. அப்ப இந்த பெண்களை மறுபடியும் மனசை உடைச்சு இந்த மார்க்கத்துக்கு கொண்டு வரணும்னா அவர்களுடைய வேதத்தை எடுத்து படித்தால் சரியாக இருக்கும் என்று திருமறை குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். சொந்த மொழியில், தாய்மொழியில், ஆங்கிலத்தில் எடுத்து படிக்கிறார். ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், ஏறத்தாழ 1977 வரை 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக குர்ஆனை படிக்கிறார். படிக்கும் போது அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணர்கிறார். இவர் எப்போதும் வெள்ளி இரவு, சனி இரவு, அது அமெரிக்கர்களுடைய பண்பாடு. அமெரிக்கா, இங்கிலாந்துடைய பண்பாடு என்னன்னா வெள்ளி இரவு, சனி இரவு மது அருந்துவது அவர்கள் பழக்கம்.
ஞாயிறு இரவு ரெஸ்ட் எடுப்பாங்க. திங்கக்கிழமை காலையில் டிப்டாப் அவன் கிளம்பிடுவான். இந்த மதுவில் அவன் மூழ்க மாட்டான். மதுவையே அவன் அறிந்தினாலும் சரி, வேலையில கல்வியில கரெக்டா இருப்பான். அப்படி வெள்ளி இரவு சனி இரவு அவர்கள் மது அருந்துகிற பழக்கம் கொண்டவர்கள். இந்த ஆமினா ஸ்லிமி என்ற பெண் மதுவை விட்டு விலகிறாங்க. பன்றி இறைச்சி அவர்களுக்கு பிரதானமான உணவு, அதை விட்டு விலகிறாங்க. இவருடைய பண்பாடை பார்த்தோன்னே கணவருக்கு ஒரு சந்தேகம். உன் கலாச்சாரம் எனக்கு செட் ஆகாது, நீ கொஞ்ச நாள் படிப்பு முடிகிற வரைக்கும் நீ வேற ஒரு இடத்துல இருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். இந்த பெண் தொடர்ச்சியாக மார்க்கத்தை படிக்கிறார். சில மார்க்க அறிஞர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். கேள்விக்கு நியாயமான தீர்க்கமான பதில்கள் வருவதை உணர்ந்து கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆமினா ஸ்லிமி. பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. ரப்பை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஒரு மனிதனை அல்லாஹ் அடிக்கிறான் என்றால் அவனை அல்லாஹ் வெறுத்து விட்டான் என்பது அர்த்தம் அல்ல. அவனை அல்லாஹ் உதாசீனப்படுத்தி விட்டான் என்பது அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் யாரெல்லாம் நான் தொடர்ச்சியாக வேதனைப்படுகிறேன், இனி தற்கொலை தான் முடிவு என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஆமினா ஸ்லிமின் வாழ்க்கை எடுத்து படிக்கணும். எனக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை, அல்லாஹ் என்னை வெறுத்து விட்டான், எனவே நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்று ஒருவன் முடிவெடுப்பானே ஆனால் ஆமினா ஸ்லிமின் வாழ்க்கையில் பல பாடங்கள் இருக்கிறது. இந்த பெண் என்ன செய்கிறார் என்றால் கலிமாவை ஏற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? தாய்கிட்ட இருந்து முதல் பிரச்சனை. முழுமையாக வெறுத்து தாய் ஒதுக்குகிறார். தந்தை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். பிரச்சனை எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. அம்மா வெறுத்து ஒதுக்கியாச்சு, இனிமேல் உனக்கு எனக்கு இனிமேல் என்ன கிடையாது, அம்மா பிள்ளை உறவெல்லாம் கிடையாது, ஒழுங்கா ஓடிட்டு விரட்டி விட்டாங்க. தந்தை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார். சகோதரிமார்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஒரு மனநல மருத்துவமனையில் போய் எங்க அக்காளுக்கு என்னாச்சு, பைத்தியம் ஏதோ பிடிச்சிருச்சு, ஆளை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு அதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சரி, தனக்கு பிறந்த வீட்டில் மதிப்பு இல்லை, புகுந்த வீட்டுல மதிப்பு இருக்கணும்ல, கணவர் பிள்ளைங்க ஏத்துக்கணுமா இல்லையா? கணவர்கிட்ட போய் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை குறித்து சொல்லுகிறார். கணவர் உடனே கோர்ட்ல கேச போடுறாரு. என் மனைவி இஸ்லாத்தை ஏற்றதால் விவாகரத்தை நான் கேட்கிறேன் என்று முறையிடுகிறார். முழுக்க முழுக்க கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் நிறைந்த உலகம். அந்த கிறிஸ்துவத்தில் அடிப்படையில் வந்த அந்த நீதிபதி அமர்ந்து கொண்டு கணவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கிறார். என் மனைவி இஸ்லாத்துக்கு போறது எனக்கு பெரிய பாதிப்பா நினைக்கிறேன், எனக்கு அச்சுறுத்தலா நினைக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் வந்துருமோ நான் நினைக்கிறேன், நாங்கள் திருமணத்தை தொடர விரும்பல, என் பிள்ளைய நான் தரவும் விரும்பலைங்கிறார். உலகத்தின் யதார்த்தம் என்ன? 5 வயசு பிள்ளைகளும் எங்க போய் இருக்கணும், அம்மா கூட இருக்கணும் தானே உலகம் எல்லாத்திலும் சொல்லுவாங்க. இங்க நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறது அவர் குடும்பத்துக்கு பிரச்சனை. எப்படி நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறது அவர் குடும்பத்துக்கு பிரச்சனை, பிள்ளைகளோட பாதுகாப்புக்கு பிரச்சனை. என்னனாலும் நடக்கலாம், என்னனாலும் நடக்கலாம்னா என்ன நடக்குது? முஸ்லீம் யாருமே பிள்ளைய பக்கலையா? இந்த வார்த்தையை அவர் அப்ப பயன்படுத்துறார் அந்த நீதிபதி. அதனால ஒன்று இஸ்லாத்தை விட்டுட்டு பிள்ளைங்க கணவரோட வாழுங்க, இஸ்லாம் தான் வேணும்னா பிள்ளைய விட்டுருங்க, நாங்க தரமாட்டோம் என்று ஒரு நீதிபதி பேசுகிறார். 20 நிமிஷம் உங்களுக்கு நேரம். எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம். யோசிச்சு முடிவெடுக்க, இஸ்லாமா பிள்ளையா, இஸ்லாமா கணவரா, முடிவு எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. அந்த பெண் சொல்லுகிறார், என் வாழ்நாள்ல இந்த 20 நிமிஷம் மாதிரி ஒரு கடுமையான நேரத்தை நான் கடந்ததே கிடையாதுங்கிறாங்க. அவ்வளவு மன நெருக்கடி. ஏன் கேட்டா இந்த பெண்ணுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இனிமேல் பிள்ளை பெற்று எடுப்பதற்கான தகுதியை இழந்து விட்டால் இந்த பெண் இனிமே என்ன கிடையாது. ஏறத்தாழ இப்ப வயசு என்ன ஆகுது? 32 தாண்டு போகுது. இனிமே பிள்ளை பெற்று எடுக்க முடியாது. 2 பிள்ளை தான். இந்த 2 பிள்ளையை தாண்டி பிள்ளைல கிடையாது. இந்த பிள்ளையை விட்டு இந்த பிள்ளை நமக்கு கிடைக்கும் செய்யாது. இஸ்லாமா அல்லது பிள்ளைகளா என்று பிரச்சனை வருகிறது. 20 நிமிடம் கழியுது. நீதிபதி கேட்கிறார், என்னமா முடிவெடுத்த? இஸ்லாத்தை விட்டு வர்றதா எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது, நான் இஸ்லாத்துல நீடிக்க போறேங்கிறாங்க. கணவரும் பிள்ளைகளும் நிராகரித்து விட்டு செல்கிறது. இந்த பெண்ணுக்கு இப்போதைக்கு வீட்டுல பிறந்த வீட்டுல ஆதரவு இல்லை, புகுந்த வீட்டுல ஆதரவு இல்லை. இப்ப இந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன தெரியுமா? வேலை மட்டும்தான். வேலை யாருன்னா இந்த பெண் பத்திரிகையாளராக இருக்கிறார், பத்திரிகையாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப ஹிஜாபு போடணும், ஹிஜாபை போட்டுட்டு வேலைக்கு போறாங்க, வேலையை விட்டு தூக்கியாச்சு. அமெரிக்காவில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றதால் பிறந்த வீடு புறக்கணிக்கிறது, புகுந்த வீடு திருமணமான அந்த கணவன் பிள்ளைகளும் புறக்கணிக்கிறார்கள், வேலையிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். சமுதாயம் இவரை துஷ்பிரயோகம் செய்து இவரை தூர தள்ளி விடுகிறது. எவ்வளவு அட்டின்னு யோசிச்சு பாருங்க. இனிமேல் இந்த பிள்ளைக்கு, இந்த அம்மாக்கு என்ன ஆகாது? புள்ள பிறக்காது. புற்றுநோயில வந்திருக்கிறாங்க. யார் ஆதரவு தருவா? பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் நெருக்கத்துல கொண்டு வந்து அல்லாஹ் விட்டுட்டானா? இவ்வளவு சோதனை ஒரு ஆளுக்கு கிடைச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? வாழ தகுதி இல்லாதவன், பொழைக்க தெரியாதவன், நீ ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல, நீ முட்டாளு, 1008 வார்த்தைகளை பேசுவார்கள். சமுதாயத்தில் சில பேர் இருக்கிறார்கள், நான் நேர்மையாக வாழ வேண்டும் என்று ஹராமான தொழிலை புறக்கணிப்பவர்கள் உண்டு. யார் எப்படி சொல்லுவாங்க? இழிச்சவாயன்.
ஊர் உலகத்துல எவனுமே சம்பாதிக்கலையா? என்ன இவருக்கு மட்டும் தான் வட்டி வந்துருச்சா? இவருக்கு மட்டும் தான் மோசடி தெரிஞ்சதா? இவருக்கு மட்டும் தான் ஏமாத்தற தெரிஞ்சதா? அல்லான்னு உட்கார்ந்து வேலையை பார்த்து காசை வாங்கி பையில போடாம அதுல ஹராம் இருக்கு இதுல ஹராம் இருக்குன்னு விட்டு விலகுற வாழ தெரியாதவன் என்று அவனை புறம் தள்ளுவார்கள். யார் புறம் தள்ளுவார்? கட்டிய மனைவி புறம் தள்ளுவாள், பெத்த பிள்ளைகள் புறம் தள்ளுவார்கள், பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் புறம் தள்ளுவார்கள். அரவணைக்கிறது யாருதான்? மனைவி தானே அரவணைக்கணும். மாப்பிள்ளை வந்து ஹராமான தொழில் என்பதனால் புறக்கணித்தார். வாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன், நம்மளால முடிஞ்சது என்னத்தையோ 5-10 வச்சு குடும்பத்தை ஓட்டுவோம், ஹராமுக்கு போகாதீங்கன்னு மனைவி சொல்லணும். சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க சொல்லுவாங்களா, வாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ஆடம்பரமான வாழ்க்கைலாம் தேவையில்லை, நம்ம நியாயமா தான் வாழணும், அல்லாஹ்க்கு பயந்து வாழணும் சொல்லுவாங்களா? சொல்றது கிடையாது. பெற்றோர்கள் சொல்கிறார்களா? சொல்வது கிடையாது. அப்படி ஒரு மாப்பிள்ளை இருப்பானே ஆனால் அவனுக்கு பெண் தருவதும் கிடையாது. புறக்கணிப்பார்கள், அவர்களை உதாசீனப்படுத்துவார்கள். இப்படி இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகிறது. இந்த பெண் தொடர்ச்சியாக இஸ்லாத்தில் நான் இருப்பேன், தாவாக்களை செய்வேன் என்று தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இவருக்கு தெரிந்த பகுதிகள் எல்லாம் சென்று தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக துணை கொண்டு எல்லோரிடத்திலும் தாவா செய்கிறார். விழாக்கள் காலம் வந்தா விழாக்கள் காலத்தில் அட்டை எழுதுவாங்க, இந்த ஒரு மாதிரி ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி எழுதி. அன்றைய காலத்தில் தானே, இப்பெல்லாம் SMS வந்துருச்சு, என்னெல்லாமோ பல இன்டர்நெட் மூலமாக பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டது. அன்றைக்கு அட்டைகளை குர்ஆன் வசனத்தை பதிவிட்டு தன் தாய் தந்தைக்கு அனுப்புவார். எல்லாருக்கும் இந்த தகவல்களை அனுப்புகிறார். தொடர்ச்சியாக இவ்வளவு பெரிய அடிகளை, ஏழ்மையை, கஷ்டத்தை அந்த பெண் மரணிக்கிற வரை இந்த ஆமினா அஸ்லமிக்கு தனக்கு சொந்த வீடு கிடையாது. வீடு இல்லாமல் பல்வேறு வகையில் வாடகையின் மூலமாக வாழ்ந்து மரணித்தவர் தான் இந்த ஆமினா அஸ்லமி. அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு அடுத்து கொடுத்த வாழ்க்கையை பாருங்க. குர்ஆன் சொல்லுகிறது அழகான ஒரு வார்த்தை. உண்மையில் இந்த துன்யாவில் துவண்டு கிடக்கிற ஒருத்தனுக்கு இதை விட அழகா வேற எவனுமே அறிவுரை சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்திற்கு பிறகு ஒரு லேஸ் இருக்கிறது அப்படின்ட்டு அடுத்து சொல்றான். சிரமத்திற்கு பிறகு இன்னொரு லேசும் இருக்கிறதுங்கிறான். அந்த அரபு வார்த்தைக்கு அதான் அர்த்தம். வர்றது ஒரு சிரமம், கிடைக்கிறது எத்தனை லேசுங்கிறான்? 2 லேசுங்க. ஒரு சிரமம் 1 லேசுங்கள, ஒரு சிரமம் 2 லேசு வருங்கிறான். அந்த அரபு வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்ற எல்லா கஷ்டத்துக்கு முன்னாடி 2 நன்மை நான் தருவேங்கிறேன், இந்த துன்யாவில் கிடைக்குங்கிறான். அப்படி ஆமினா அஸ்லமியுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு பக்க வாழ்க்கை எப்படி நடந்தது தெரியுமா? இந்த ஆமினா அஸ்லமி இஸ்லாத்தை போதிக்கிற நேரத்திலேயே வேறு ஒரு இஸ்லாமிய நபரை திருமணம் முடித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் அவருக்கு ஒரு வாழ்க்கை துணை தர்றான். தொடர்ச்சியாக தாய் தந்தைக்கு தாவா செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் தாய் அழைக்கிறார். அழைச்சு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்க எனக்கு விருப்பம், நான் களிமாவை சொல்றேன். யாரு? வெறுத்த தாய். நான் களிமாவை சொல்றேன், இந்த தகவலை வந்து உங்க வாப்பாட்ட சொல்லாது, சரியா? ஏன்னா ஒன்ன கொன்னுட்டார், கொல்ல முயற்சி பண்ணார். என்னையெல்லாம் விட்டு விரட்டினா ஏன் போல பெண்ணா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது, நான் எனக்கு இந்த காலத்துல கிடைக்குமா? அதனால நீங்க வெளியே சொல்லாத, குறிப்பா உங்க வாப்பாட்ட சொல்லாத அப்படின்னு. அப்புறம் பாட்டி 100 வயதை அடைந்த ஒரு பெண், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டி இடத்துல இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். பிறகு தந்தை வருகிறார். தந்தை வந்து ரகசியமா கூப்பிட்டு மகளை சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும், என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம், அல்லாவை தவிர வேற கடவுள் இல்ல, முகமது அவர்கள் அல்லாவின் தூதர் ஏத்துக்க, அதை எனக்கு தெரியுமே, அதை படிச்சுட்டேன் தெரியுமா, அதை ஏத்துக்கிறேனே. அப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இதை உங்க உம்மாட்ட சொல்லாத. எப்படி இந்த பிரச்சனை என்ன? உங்க உம்மாட்ட நீ சொல்லாத, சொன்ன என்ன ஆகும்? அவ என்ன விட்டு விரட்டினாலும் விரட்டிடுவா, அவ உன்னைய வெறுத்தா என்னைய வெறுப்பா அப்படின்னு. இல்ல, உம்மா என்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அந்த அம்மா சொல்லுது, உம்மா என்னைக்கோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு என்ன ஆகிறது? சகோதரிமார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், பாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், முழு குடும்பம் இஸ்லாத்தின் பக்கம் வருகிறது. இது மட்டுமல்லாமல் பழைய கணவர், ஏறத்தாழ இது 16 ஆண்டுகள் கடக்கிறது. 1977 இருந்து அடுத்த 16 வருஷம் கழிச்சு பழைய கணவரும் 16 ஆண்டுகள் கடந்த 21 வயசு பிள்ளைங்களுக்கு, மற்ற அந்த 2 பிள்ளைங்களுக்கு, அந்த பிள்ளைகளும் சேர்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியன்னு பாருங்க. இது மட்டுமல்ல, குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன அந்த பெண்ணுக்கு அடுத்த கணவர் மூலம் பிள்ளையும் பிறந்துச்சு. புற்றுநோய் இருந்தது என்று சொன்ன அந்த பெண்ணு 2009 வரை ஏறத்தாழ திடகாத்திரமான பெண்ணாக வாழ்ந்து மரணித்தார். 1975 சொல்லிட்டான் உனக்கு புற்றுநோய்னு. எத்தனை வருஷம்? 34 வருஷம் கடந்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எந்த சமுதாயம் ஹிஜாபை போட்டதால் உனக்கு வேலை இல்லை என்று புறக்கணித்ததோ, அதே அமெரிக்காவில் தனக்கென்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு இஸ்லாமியர்களுக்காக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து முஸ்லிம்கள் இன்றைக்கு பெருநாள் தொழுகை அமெரிக்காவில் வெளியில் நின்று தொழ முடியும் என்றால் ஆமினா அஸ்லமியினுடைய நிறுவனம் செய்த ஒரு காரியம். அது மட்டுமல்ல, ஈதுக்கென்ற ஒரு தனியாக ஒரு ஸ்டாம்பை 2001 அறிமுகம் செய்தவர். இன்றைக்கு அமெரிக்காவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய இஸ்லாமிய ஆளுமைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஆமினா அஸ்லமியினுடைய பெயரும் ஒன்று இருக்கும்.
இந்த துன்யாவில் யாரை ஒருவர் நிராகரிக்கப்படுகிறாரோ ஒரு காலம் வெற்றியினுடைய உச்சத்தை அவர் அடைய வாய்ப்பு இருக்கிறது. யார் ஒருவர் உதாசீனப்படுத்தப்படுகிறாரோ ஒரு காலத்தில் அவர் நல்லதொரு கனிகளை சுவைப்பதற்கு பருகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் யாரையுமே அல்லாஹ் வீணுக்கு படைக்கவில்லை என்பதற்கு ஒரு அழகிய மிக தலைச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டி இந்த ஆமினா செல்வி என்ற இந்த பெண். எப்படி வாழ்க்கை மாத்திரம் பார்த்தீங்களா? புருஷன் இல்ல, பிள்ளை இல்ல, வேலை இல்ல, தாய் தந்தை இல்ல, சகோதரி இல்லை என்ற நிலை மாறி அடுத்த கணவனை கொடுத்து பிள்ளையை கொடுத்து நோயிலிருந்து நிவாரணத்தை கொடுத்து யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து இவரை அமெரிக்காவினுடைய முஸ்லிம்களுக்கு முக்கிய பிரஜையாக மாற்றி இவருடைய போராட்டத்தின் காரணமாக அமெரிக்க இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான விடிவுகால சட்டங்களை கொண்டு வந்தவர் இந்த ஆமினா செல்வி என்ற இந்த பெண். ஒரு நாள் கார் விபத்திலே 2009 மரணித்து விடுகிறார் இந்த அம்மையார். யோசிச்சு பாருங்க, இந்த துன்யாவில் அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வளவோ அருள் கொடைய பின் புலத்தில் வைத்திருக்கிறான். மனுஷன் நினைக்கிறான் என்ன அல்லாஹ் கைவிட்டுட்டான்னு போய் தற்கொலை பண்றான். முட்டாள்தனம் தானே. என் மனைவி என்னை நிராசையை அடைந்து வைத்து விட்டால், என் பிள்ளைங்களாம் என்னை ஏமாத்திருச்சு, எனக்கு வியாபாரம் இல்லை, நான் வாழ தகுதி இல்லை என்று தூக்கில் தொங்குகிறான், விஷத்தை அருந்துகிறான், ஊரை விட்டு ஓடுகிறான், ரப்பின் மீது நிராசை அடைகிறான், மார்க்கத்தை மாற்றிவிட்டு செல்கிறான். உண்மையில் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அருளை தருவான், தந்த உடனே ஒரு கஷ்டத்தை தருவான், பிறகு 2 அருளை தருவான். இது யதார்த்தம். எப்போதெல்லாம் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்களோ சிரிப்பதற்கு 2 நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வர இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடாமல் மனிதனுடைய இந்த தன்மை யதார்த்த தன்மை எப்போதுமே எப்படி இருக்கும்? எப்போதுமே அவன் என்ன செய்வான் என்று கேட்டால் கஷ்டம் வந்த உடனே தோண்டு உட்கார்ந்துருவான். கூட இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உற்றார் உறவினர்களோ நட்பு வட்டாரங்களோ உடன் பிறப்புகளோ பிள்ளைகளோ, நீங்கள் செய்யுங்கள், தட்டி கொடுத்த ஆளை எழுப்பி உட்காருவீங்க. அது மட்டும் செய்யுங்க. ஏன்? அவன் நிராசை அடைவது அவனுடைய பண்பு. இது அவன் மாற்றமே அடைய மாட்டான். எப்பவெல்லாம் பிரச்சனை வருதோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி உடனே உட்கார்ந்துருவான், துவண்டு விடுவான். அவனுடைய துவடலை நீங்கள் தட்டி எழுப்பி அவனை எழுப்பி உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் வளர்ச்சியை நோக்கி செல்வான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இந்த துன்யால எதுவுமே வாய்க்குள்ள வராதுங்கிறான். ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் கையை விரித்து கொண்டு உணவு வாய்க்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கிறான். இவன் நிலை கெட்ட உதாரணம்ங்கிறான். எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உலகத்திலே இன்ன சஅய்யக்கும் லஷத்தா, மனிதன் இருக்கிறானே பலதரப்பட்ட வகையில் அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒலிக்குள்ளி விஜிகத்துன் ஹுவ முவல்லிகா, உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு முன்னோக்கு இலக்கு இருக்கிறது. ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். துன்யாவில் நீங்கள் என்ன படிக்க நினைச்சாலும் அல்லாஹ் அந்த படிப்பு உங்களுக்கு தருவான். முயற்சி செய்தால் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை பெற நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். முயற்சி செய்தால் கிடைக்கும். நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருப்பேன், ஒரு வேலையை செய்ய மாட்டேன், சும்மாவே இருப்பேன், அல்லாஹ் எனக்கு வீடு தரணும், காரு தரணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் கரத்தை நீட்டிக்கொண்டு வாயில உணவு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவருடைய உதாரணத்தை போன்று என்று அல்லாஹ் பேசுறான். நடக்காது, யாருக்குமே அது சாத்தியப்படாது. உங்கள் சோம்பலில் இருந்து விலகி அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எதிர்பார்த்து, அதனால அல்லாஹ் ஜும்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்றான்? ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். ஜும்மா தொழுக முடியுதா? பூமியில் அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் யாருமே வீணானவர்கள் கிடையாது. வீணானவர்கள் என்று யாரையும் நீங்கள் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். எவ்வளவோ உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் பிறகு சாதனையாளர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த அடிப்படை புரிந்து கொண்டு என்ன அல்லாஹ் நோவினைப்படுத்திட்டான், என்ன கஷ்டப்படுத்திட்டான், என்ன பாதிப்படை வைத்து விட்டான் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தை நீங்க பட்டியல் போட்டாலும் உங்களை விட 100 மடங்கு கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் சஹாபாக்கள், உங்களை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர். இதை உணர்ந்து எனக்கு சிரிப்புக்குரிய ஒரு நேரத்தை அல்லாஹ் கட்டாயம் அடுத்து தர இருக்கிறான் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கை இழக்காதவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.